சிம்மன் மேக்னாவின் காலிற்கு மசாஜ் செய்து கொண்டே, எதுக்காக இப்ப சினிவேல்டுக்கு போகணும் என்று கேட்டுக்கொண்டிருக்க, அப்பொழுது அங்கே எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்று கேட்டுக்கொண்டு காயத்ரி உள்ளே வந்தவள் அவர்கள் இருவரையும் பார்த்து அதிர்ந்து நின்றாள். காயத்ரியை அங்கு எதிர்பார்க்காத சிம்மனும் அதிர்ச்சியுடன், காயு நீ எப்படி இங்க என்று கேட்டான். காயத்ரி கண்களில் வந்த கண்ணீரை தனது கண்களுக்குள்ளேயே திரும்ப இழுத்து கொண்டு தனது கோபத்தை அடக்கி கொண்டு, மேம் இந்த ஃபைல்ல எல்லாம் நீங்க சைன் பண்ணணும் என்று சொல்லி மேக்னாவிடம் அவள் கையில் இருந்த ஃபைலை நீட்டினாள். காயத்ரி உள்ளே வந்ததுமே சிம்மன் மீதிருந்த அவளது காலை வேகமாக எடுத்துக்கொண்டாள். பின்பு காயத்ரி என்று சொன்னதுமே அவள் சிம்மனின் காதலி என்று புரிந்து போக, மேக்னா ஒருவித குற்ற உணர்வுடன் அவளை நிமிர்ந்து பார்க்காமல் உட்கார்ந்திருந்தாள். காயத்ரியோ அதையெல்லாம் கவனிக்காமல், மேம் சைன் பண்ணீங்கன்னா நான் ஃபைல் எடுத்துட்டு போயிடுவேன் என்று சொன்னாள். மேக்னா காயத்ரியை நிமிர்ந்து பார்க்காமல் அவளது கையில் இருந்த ஃபைலை வாங்கி சைன் பண்ணி கொடுத்தவள், பின்பு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேக்னா அவர்கள் இருவருக்கும் அப்போதைக்கு ஸ்பேஸ் வேண்டும் என்று அங்கிருந்து கிளம்பினாள். மேக்னா அங்கிருந்து கிளம்பியதும் சிம்மன், காயத்ரி நீ எப்படி இங்க என்று கேட்டான். உடனே காயத்ரி கோபமாக, ஏன் நான் இங்க வந்ததுனால தானே உன்னோட சுயரூபமே தெரிஞ்சிருக்கு. யூ பிளே பாய், நீயும் மற்றவங்க மாதிரி தானே எல்லா பொண்ணுங்க கூட சுத்தி எல்லாரோட எமோஷனல் கூடயும் விளையாடிட்டு இருக்க. நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று அவ்வளவு நேரம் கண்ணீரை அடக்கி வைத்திருந்தவள் தனது கண்களில் கண்ணீர் வழிய கோபமாக பேசினாள். காயத்ரி பேசுவதிலும் நியாயம் இருக்கு என்பதை புரிந்து கொண்டவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், பதிலுக்கு நீ எதுவும் சொல்ல மாட்டியா என்று காயத்ரி கோபமாக கேட்டாள். காயத்ரி, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்ல. நான் பண்ணது தப்புதான், ஆனா நான் என்ன பண்ணேன்? நான் மேக்னா கிட்ட ஃபீல் பண்ணதை இது வரைக்கும் வேற எந்த பொண்ணுங்க கிட்டேயும் ஃபீல் பண்ணல என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே அவனது கன்னத்தில் காயத்ரி பலார் என்று அரைந்திருந்தாள். ஓஹோ, உங்களுக்கெல்லாம் ஃபீலிங் வரணும்னா ஒரு பொண்ணுகிட்டையும் பேசி பழகி பார்ப்பீங்களா? எந்த பொண்ணுக்கு மேல ஃபீல் வருதோ கடைசியில அந்த பொண்ணை நீங்க செலக்ட் பண்ணுவீங்களா என்று கேட்டாள். உடனே சிம்மன், காயு நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லல. நான் நிஜமான காதலை அவகிட்ட தான் உணர்ந்தேன்னு சொல்றேன் என்று சிம்மன் சொன்னான். உடனே காயத்ரி கோபமாக, நீ என்ன சொன்னாலும் என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. இன்னொரு முறை என்னோட முகத்திலே முழிச்சிடாத என்று சொல்லிவிட்டு காயத்ரி அழுது கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறினாள். காயத்ரி வெளியே சென்றதும் அடுத்த 5 நிமிடத்தில் உள்ளே வந்த மேக்னா, சாரி சிம்மா, எல்லாமே என்னாலதான். நான் மட்டும் உன்னோட வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நீ நேரத்துக்கு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருந்திருப்பல்ல என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவளை தன்னுடன் அணைத்து கொண்டவன், இன்னொரு முறை அப்படிலாம் சொல்லாத. ஒருவேளை என்னோட வாழ்க்கையில நீ வராம இருந்தா எனக்கு காதல்னா என்னன்னே தெரியாம போயிருக்கும். நீ தான் என்னோட காதல், என்னோட உயிர் மூச்சு உள்ளவர நான் உன் கூட தான் இருப்பேன் என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் அவனை இறுக அணைத்து கொண்ட மேக்னா, ஆனாலும் எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குடா, நீ அவளை போய் சமாதானப்படுத்து என்று சொன்னாள். இல்ல மேக்னா, இப்ப நான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவ பின்னால போனா அது இன்னும் அவளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அவளோட வாழ்க்கையில இன்னொரு முறை நான் வரமாட்டேன்னு அவ ரியலைஸ் பண்ணட்டும். அவ தன்னால என்ன மூவ் ஆன் பண்ணி போயிடுவா. சரி, நீ ஏதோ சினிவேல்டுக்கு போகணும்னு சொன்னியே, அது என்ன என்று சிம்மன் கேட்டான். உடனே மேக்னா, சிம்மா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அந்த பொண்ணு தப்பான முடிவு எதுவும் எடுத்துக்க மாட்டாள என்று கேட்டாள். அதெல்லாம் நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, அவ அந்த அளவுக்கு ஒன்றும் கோலை கிடையாது. அவ சரியான முடிவு தான் எடுப்பா. நீ விஷயத்த சொல்லு, நீ ஏன் அங்க போகணும் என்று கேட்டான் சிம்மன். உடனே மேக்னா, நம்ம பண்ற ப்ராடக்ட் எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் தானே, அதுக்காக தான் ஒரு மாடல் பார்த்துருக்கேன். அவங்கள வச்சு இப்ப நம்ம ஷூட் பண்ண போறோம், அதுக்காக தான் அங்க போறேன் என்று சொன்னாள். சரி வா, நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்க போகலாம் என்று சிம்மன் சொன்னான். என்ன, நீயும் வரியா? உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா என்று மேக்னா கேட்டாள். என்னோட குட்டி காப்ளின் கூட இருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, வா போலாம் என்று சொல்லிக்கொண்டு அவளை கூட்டிக் கொண்டு சினிவேல்ட் என்று சொல்லப்படும் ஸ்டூடியோவிற்கு சென்றனர். மேக்னாவை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் ஹலோ மேம் என்று சொல்லி அவளை உள்ளே வரவேற்று கூட்டி போயினர். மேக்னா சிம்மனை அங்கிருந்த அனைவரிடமும் அறிமுகப்படுத்தினாள். அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க
அப்பொழுது அங்கே வந்த மேனேஜர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மாடல் பொண்ணு வந்துடுவா என்று சொல்லிவிட்டு அவர்கள் எடுக்க போகும் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி மேக்னாவிடம் அவன் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்ட சிம்மன், எல்லாரும் ஒரே மாதிரியே பண்ண போறீங்க அதானே? நாம பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் ட்ரெடிஷ்னல் மருந்து வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் ஏன் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஷூட் பண்ணக்கூடாது என்று சிம்மன் சொன்னான். உடனே அந்த மேனேஜர், இங்க பாருங்க, எல்லாரும் ட்ரெண்டிங்னு புதுசா எது இருக்கோ அதுக்கு பின்னாலதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள காலத்துல நம்ம பழைய மாதிரி ஷூட் பண்ணா அது மக்கள் கிட்ட அவ்வளவா ரீச் ஆகாது என்று சொன்னான். மேக்னா, நம்ம பண்ற ப்ராடக்ட் வித்தியாசமானது. அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த பாட்டில் கூட வித்தியாசமானது தான். அதே மாதிரி நம்மளோட விளம்பரமும் வித்தியாசமானதா இருக்கணும், அப்பதான் மக்களை கவரும் என்று சிம்மன் சொன்னான். உடனே மேக்னா, எனக்கும் என்னமோ சிம்மன் சொல்றது சரின்னு படுது. சிம்மா என்ன சொல்றானோ அதுபடியே செய்யுங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட மெயின் ஷேர் ஹோல்டர் சிம்மா தான் என்று மேக்னா சொன்னாள். அந்த மேனேஜரோ என்ன சொல்வது என்று தெரியாமல், சரி, நான் அந்த மாடல் பொண்ணுகிட்ட பேசி பார்க்குறேன். அந்த பொண்ணு வேற கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணு என்று சொல்லிவிட்டு மேனேஜர் மாடலிங் பொண்ணிற்காக காத்திருக்க, அப்பொழுது அங்கே வந்த மாடல் அவர்கள் அனைவரையும் பார்த்து சிரித்துவிட்டு சிம்மனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்த சேரில் சென்று அமர்ந்தாள். அப்பொழுது மேனேஜர் சிம்மனின் விருப்பத்தை தெரிவிக்க அந்த பெண்ணோ கோபத்துடன், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னாலலாம் அந்த கால காஸ்டியூம் எல்லாம் போட்டு ஷூட் பண்ண முடியாது என்று கத்தினாள். உடனே மேனேஜர் சிம்மனிடம் வந்து, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா, இப்ப என்ன பண்ண என்று கேட்டான். சற்று நேரம் யோசித்த சிம்மன் பின்பு, அந்த பொண்ணை திருப்பி வீட்டுக்கு போக சொல்லிடுங்க என்று சொன்னான். என்ன, அந்த பொண்ணை வீட்டுக்கு போக சொல்லவா? நீங்க என்ன சொல்றீங்க என்று மேனேஜர் கேட்டார். ஆமா, வேற மாடல் கிடைச்சாச்சு என்று சொல்லிவிட்டு மேக்னாவை பார்த்தான். நம்மளோட இந்த ப்ராடக்ட்டுக்கு நீ தான் சரியா வருவ, நீயே இதை பண்ணு என்று சொன்னான். ஆனா எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதே என்று மேக்னா சொன்னாள். யாரும் தெரிஞ்சிட்டு வர்றதில்ல, தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட் மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகணும்னா அதுக்கு நீ பண்ணா மட்டும்தான் முடியும் என்று சிம்மன் சொன்னான். உடனே மேக்னாவும் ஒத்துக்கொண்டாள். சற்று நேரத்தில் அந்த பெண்ணை அங்கிருந்து போக சொல்லிவிட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் மேக்னாவிற்கு மேக்கப் போட்டு முடிக்க அவளை அந்த கோலத்தில் பார்த்து சிம்மன் கண்ணிமைக்காமல் அப்படியே அவளை பார்த்தான். அவனின் பார்வையை பார்த்து வெக்கப்பட்ட மேக்னா, என்ன பண்ற என்று கேட்டாள். சிம்மன் சிரித்துவிட்டு, உண்மையிலேயே நீ இதுல ரொம்ப அழகா இருக்க, கண்டிப்பா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள் கிட்ட ரீச் ஆகும் என்று சொன்னான். மேனேஜரும், அவர் சொல்றது சரிதான், மாடலை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு போட்டோ ஷூட்டை எடுக்க ஆரம்பித்தனர். அடுத்த அரை மணி நேரத்தில் ஷூட்டிங் முடிந்து போக மேக்னாவும் சிம்மனும் அங்கிருந்து கிளம்பினர். அடுத்த ஒரு வாரத்தில் அவள் நடித்த அந்த ஆட் வெளியில் வர மக்கள் அனைவருக்கும் மேக்னாவின் முகம் மிகவும் பிரபலமானது. அவளது முகத்தை பார்த்த அவளது எக்ஸ் ஹஸ்பண்ட் ராபர்ட்டிற்கு கோபம் தலைக்கேறியது. இந்த அழகை வச்சுக்கிட்டு தானே நீ நினைச்சதெல்லாம் சாதிக்கிற, உன்னை நீ நினைச்ச மாதிரி உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா வாழ விட மாட்டேன், எனக்கு கிடைக்காத உன்னை இந்த உலகத்துல இருந்து நான் அனுப்ப போறேன் என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தான். இவனது திட்டம் மேக்னாவிற்கு தெரிய வருமா? சிம்மன் மேக்னாவை காப்பாற்றுவானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த அத்தியாயத்தை கேளுங்க, தொடரும். மேக்னா தனது ப்ராடக்ட்டுக்கு நடித்திருந்த அந்த விளம்பரம் மக்களிடையே மிகவும் பிரபலமானது. அவள் எங்கு சென்றாலும் அவளை அனைவரும் அடையாளம் கண்டு கொண்டனர். அவளது அந்த வளர்ச்சி அவளது எக்ஸ் ஹஸ்பண்ட் ராபர்ட்டிற்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்த அவளை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று தனக்குள் கங்கணம் கட்டி கொண்டவன் தனது கையில் துப்பாக்கியுடன் அவள் எப்போதும் வரும் பாதையில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். காயத்ரி சிம்மனிடம் கோபமாக பேசினாலும் அவள் மேக்னாவிடம் எந்த கோபத்தையும் காமிக்கவில்லை. வழக்கம் போலவே அவளிடம் வேலைக்கு வந்திருந்தாள். மேக்னாவும் அவளிடம் இதை பற்றி எதுவும் கேட்காமல் வழக்கம் போலவே பேசி வந்தாள். இருவரும் தங்களது ஃபேக்டரிக்கு போவதற்காக காரில் போய்க் கொண்டிருந்தனர்.
மேக்னா கார் ஓட்டி கொண்டு போக அவள் அருகில் வந்து கொண்டிருந்த காயத்ரி இன்று அவளுக்கான செயல்களை சொல்லிக் கொண்டு வந்தாள். அப்பொழுது யாரோ ஒரு வயதானவர் மேக்னாவிடம் லிஃப்ட் கேட்டுக்கொண்டு நின்றார். அதை பார்த்ததும் மேக்னா ஸ்லோ செய்ய உடனே காயத்ரி, மேம், நமக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நாம இங்க ஸ்டாப் பண்ணோம்னா மீட்டிங்கை மிஸ் பண்ணிடுவோம். அதனால வாங்க நாம போலாம். நமக்கு பின்னாடி வேற யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொன்னாள். இல்ல காயத்ரி, நம்ம கண்ணுக்கு முன்னால ஒருத்தவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பா நாம செஞ்சிடணும் என்று சொல்லிவிட்டு காரை நிறுத்தி கார் டோரை ஓபன் பண்ணிவிட, அப்பொழுது அவ்வளவு நேரம் அந்த வயதானவருக்கு பின்னால் ஒளிந்திருந்த ராபர்ட் அந்த வயதானவரை தள்ளிவிட்டு வேகமாக காரில் ஏறியவன் அவளது நெற்றியில் துப்பாக்கியை வைத்து, ஒழுங்கா மரியாதையா காரை எங்கேயாவது அவுட்டர்ல விடு என்று சொன்னான். நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு எவ்வளவு அடி வாங்கினாலும் பத்தாதா? இன்னமும் உனக்கு அடி வேணுமா என்றாள் மேக்னா. இங்க பாரு, இன்னொரு வார்த்தை பேசின உன்னோட நெத்தியில வச்சிருக்க என்னோட துப்பாக்கியை அழுத்திடுவேன். அப்புறம் மொத்த குண்டு உன்னோட தலைக்குள்ளதான் இருக்கும், பாத்துக்கோ என்று சொன்னான். மேக்னா கோபத்துடன், இங்க பாரு, தேவையில்லாத வேலை பார்த்து உனக்கு நீயே சிக்கலை ஏற்படுத்திக்காத. என்னோட கார்ல வழி மறைச்சு நீ இப்படி ஏறினது மட்டும் சிம்மனுக்கு தெரியணும், உன்னை உயிரோட வைக்க மாட்டான் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ராபர்ட், இங்க பாரு, நான் நினைச்சேனா இப்பவே உன்னை இந்த உலகத்துல இருந்து அனுப்ப முடியும். சும்மா உன்னோட புது பாய் ஃப்ரெண்டு சொல்லி என்னை பயமுறுத்துற வேலை வச்சுக்காத. ஒழுங்கா மரியாதை அவுட்டர்ல காரை விடு என்று சொன்னான். ஏற்கனவே அவனை பார்த்ததில் பயத்தில் இருந்தவள் அவன் துப்பாக்கி வைத்து மிரட்டவும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் காரை அவுட்டரில் விட்டாள். கார் அங்கு ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது மேக்னா கோபமாக, இங்க பாரு, தேவையில்லாத வேலை பண்ணாத, ஒழுங்கா மரியாதையா என்னை விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது என்று சொல்லிக் கொண்டிருக்க அவனோ சத்தமாக சிரித்து, உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது, வாழ்வோ சாவோ அது என்னாலதான் உனக்கு கிடைக்கணும் என்று சொல்லிவிட்டு அவளது நெற்றியில் இன்னும் அவனது துப்பாக்கியை அழுத்தினான். அதுவரை அமைதியாக வந்து கொண்டிருந்த காயத்ரி இவனிடம் சத்தம் போட்டு எந்த பலனும் ஆகப் போவதில்லை என்று நினைத்துவிட்டு அவளது செல்போனில் இருந்து சிம்மனுக்கு மெசேஜ் அனுப்பினாள். அவள் ஏதோ அனுப்புவதை பார்த்த ராபர்ட் வேகமாக காயத்ரியின் செல்லை பிடுங்கி வெளியில் வீசினான். பாவம், அவனுக்கு அந்த மெசேஜ் போனது அதுவரை தெரியவில்லை. மலையில் உச்சிக்கு கார் வந்ததும் மேக்னா காரை விட்டு இறங்கினாள். ராபர்ட்டும் அவளை ஃபாலோ பண்ணி கொண்டு சென்றான். அவர்கள் இருவரும் ஓடுவதை பார்த்த காயத்ரியும் அவர்கள் பின்னால் ஓடினாள். தனது கிளினிக்கில் உட்கார்ந்து ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்க அப்பொழுது அவனது செல்போனில் ஒரு மெசேஜ் வந்தது. அதை எடுத்து பார்த்தவன் காயத்ரியின் பெயரை பார்த்ததும், நான் தான் அவளுக்கு தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்ப மறுபடியும் நமக்கு மெசேஜ் பண்றா என்று சொல்லிவிட்டு மெசேஜ் ஓபன் பண்ணி பார்க்க அதில் உள்ள செய்தியை படித்து அதிர்ந்து போனான். வேகமாக தனது கார் சாவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். மேக்னாவின் துப்பட்டாவை ராபர்ட் பிடித்து இழுக்க அப்பொழுது அங்கே வந்த சிம்மன், அவளோட துப்பட்டாவை விடுறா என்று கத்தினான். சிம்மனை பார்த்ததும் இன்னும் கோபமானவன், அவ என் பொண்டாட்டி, அவளோட துப்பட்டாவை பிடிச்சா உனக்கென்ன என்று கேட்டான். இங்க பாரு, அதெல்லாம் பழைய காலம், எப்பவோ உனக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேக்னா எனக்கு சொந்தமானவர் என்று சிம்மன் சொல்ல கோபமான ராபர்ட் சிம்மனுடன் சண்டை போட ஆரம்பித்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு இருந்தனர். ஏற்கனவே அவனது உடலில் ஸ்பிரிச்சுவல் சக்தி மிகவும் கம்மியாக இருந்ததால் அவனிடம் சாதாரணமாகவே சண்டை போட்டான். இருவரது சண்டையும் போய்கொண்டிருக்க திடீரென்று ராபர்ட் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை எடுத்து சிம்மனை சுட போனான். அதை பார்த்ததும் காயத்ரி, சிம்மா என்று சொல்லி தனது கண்களை மூடிக்கொண்டு அங்கேயே தரையில் உட்கார்ந்தாள். மேக்னாவு மின்னலை விட வேகமாக ஓடி சென்று சிம்மனை அணைத்து கொண்டு அவன் மீது இழ வேண்டிய துப்பாக்கி குண்டை அவள் மீது வாங்கினாள். தன் மீது துப்பாக்கி குண்டு பட்டும் மேக்னா சிம்மாவை தொட்டு பார்த்தவள், உனக்கு ஒன்னும் ஆகலல்ல, நீ நல்லா தானே இருக்க என்று கேட்டாள். எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு அவளது முகம் வாடி இருப்பதை பார்த்தவன் பின்பு அவளது முதுகில் இருந்து ரத்தம் வடியவும் தான் அவளுக்கு குண்டடிப்பட்டு இருக்கிறது என்பது புரிந்தது. அவளை அந்த நிலையில் பார்த்ததும் சிம்மனுக்கு கோபம் வர, ராஸ்கல், நீ என்னோட மேகனாவையே கொல்ல பார்த்துட்டியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க
அவனிடம் இருந்த மேகனாவோ அவனை இறுக்க பிடித்து கொண்டு, இல்ல சிம்மா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. நான் இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட லைஃப்ல நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தேவையான காதல் கிடைச்சிருச்சு. இந்த ஜென்மத்துல எனக்கு இது போதும் என்று சொல்லிக்கொண்டு மெதுமெதுவாக அவளது கண்களை மூட ஆரம்பித்தாள். மேக்னாவின் உயிர் சிறுக சிறுக அவளது உடலிலிருந்து பிரிந்து போவதை உணர்ந்த சிம்மன் அவளை தன்னுடன் இறுக்க அணைத்து கொண்டு, அப்படி சொல்லாத. இந்த உலகத்துல காதல்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவ நீ. நீ இல்லாம இந்த உலகத்துல நான் என்ன பண்ண போறேன்? ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதடி என்று சொல்லி அழுதான். மேக்னாவையும் சிம்மனையும் அந்த நிலையில் பார்த்த காயத்ரிக்கும் அழுகை வந்தது. உடனே காயத்ரி சிம்மனிடம், என்னை மன்னிச்சிடு சிம்மா. உண்மையான காதல்ங்கிறது உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிறது தான். உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே நான் கண்ணை மூடிட்டேன். ஆனா அவ யோசிக்காம அவளோட உயிரை கொடுத்துட்டான். இதுதான் உண்மையான காதல் என்று சொல்லிக் கொண்டிருக்க மேக்னாவும் தனது கண்களை முழுவதுமாக மூடினான். மேக்னா அவளது கண்களை மூடியதை பார்த்ததும் சிம்மன், மேக்னா ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ என்று கத்திக்கொண்டு அவளை தனது மார்போடு அணைத்து கொண்டான். பின்பு அவனது ஸ்பிரிச்சுவல் சக்தி அவனுக்கு நினைவு வர உடனே அவளை அங்கிருந்த தரையில் படுக்க வைத்தவன் அவள் முன்பு உட்கார்ந்து தனது கண்களை மூடி தன்னிடம் உள்ள அனைத்து சக்திகளையும் திரட்டினான். அவனிடம் ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் சக்தி மிகவும் குறைவாக இருக்க அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால் அந்த சக்தியை ஒன்று திரட்ட முடியவில்லை. அழுது கொண்டே மறுபடியும் முயற்சி செய்தான். அப்பொழுது அவனது காதுக்குள், சிம்மா, இந்த செயலை நீ செய்யாத. இதை செஞ்சனா நீ இறந்து போயிடுவ என்று குரல் கேட்டது. சிம்மனோ, நான் இறந்தாலும் பரவாயில்ல, என்னோட மேக்னாவை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு என்னோட மொத்த ஸ்பிரிச்சுவல் சக்தியும் ஒன்று சேர விடுங்க என்று சொன்னவன் மறுபடியும் கஷ்டப்பட்டு அனைத்து சக்தியையும் ஒன்று திரட்டினான். ஒரு வழியாக அவனது அனைத்து சக்தியும் ஒன்று திரண்டு ஒரு ஒளி வடிவமாக மாற அந்த ஒளியை மேகனாவின் உடலுக்குள் செலுத்தினான். அங்கு நடப்பதை நம்ப முடியாமல் காயத்ரி ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் சிம்மனை பார்த்து கொண்டிருந்தாள். சிம்மன் தனது மொத்த சக்தியையும் மேகனாவின் உடலுக்குள் செலுத்த சற்று நேரத்தில் அவள் மெதுவாக கண் விழித்தாள். அவள் கண் விழித்து பார்த்த காட்சி அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சிம்மன் வாயிலிருந்து இரத்தம் கசிய அப்படியே தரையில் படுத்து கிடந்தான். அவனது உயிர் மெல்ல மெல்ல அவனது உடலிலிருந்து பிரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த மேக்னா, சிம்மா, உனக்கு என்னாச்சு? நீ எப்படி இப்படி ஆன என்று கத்தினாள். உடனே சிம்மன் சிரித்து கொண்டே, மை லிட்டில் காப்ளின், ஃபைனலா உன்னை நான் காப்பாத்திட்டேன். இனி உனக்கு எதுவும் ஆகாது. நீ இன்னும் நிறைய சாதிக்கணும். எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த சிம்மன் எப்பவும் உன் கூட தான் இருப்பான். ஐ லவ் யூ டி என்று சொல்லி முடிக்கும் முன்பு அவனது உயிர் அவனது உடலிலிருந்து பிரிந்திருந்தது. சிம்மன் இறந்ததை உணர்ந்த காயத்ரி, சிம்மா என்று அழுக மேக்னாவோ அவனை தூக்கி தனது மார்போடு அணைத்து கொண்டு, சிம்மா ப்ளீஸ் என்னை ஏமாத்தாத. தயவு செஞ்சு கண்ணை தோற, என்ன பாரு சிம்மா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு தெரியும். என்ன பாரு சிம்மா என்று அவனை கட்டிக்கொண்டு வானமே அதிரும் அளவிற்கு அழுதாள். சிம்மன் உண்மையிலேயே இறந்தானா? மேக்னா அடுத்து என்ன செய்ய போகிறாள்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? சீசன் 2 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.